ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 143 அதிகாரம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன தாவீது இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். முதல்ல ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எவைகள் என்று நாம் சோதித்து ஆராய்ந்து பார்த்து அதை பிடித்து கொள்ள வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. எப்பொழுது கர்த்தர் நமக்கு போதித்து எப்பொழுது நடத்துவார் என்று சொன்னால், இது 143 அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நாம் கேட்கும்போது கர்த்தர் கிருபையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். அதிகாலையில் கர்த்தரை தேடும்போது ஆண்டவரே நடக்க வேண்டிய பாதைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதிகாலையில் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் அன்றன்று நாளுக்குரிய நடக்க வேண்டிய பாதைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். நாம் வலதுபுறம் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை கர்த்தர் நமக்கு கேட்க பண்ணி நாம் நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலராய் இருந்து நம்மை நேர்வழியில் நடத்தி நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பாதையில நேர்த்தியாய் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் தேவ சமூகத்தை நாம் தேட வேண்டும். அதிகாலையில் தேவனிடத்தில் நம்ம தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமே கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டு அன்றன்று நாளுக்குரிய நடக்க வேண்டிய காரியங்களையும் வழிகளையும் கர்த்தர் நமக்கு போதித்து செம்மையான பாதையில் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானதை போதிக்கிறது மாத்திரமல்ல, நல்ல ஆவி நம்மை செம்மையான வழியில் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதிகாலையில் எழுந்து கேட்கும்போது, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு எதையெல்லாம் பிரியம், நான் போகிற பாதை பிரியமா, நான் வாழ்கிற வாழ்க்கை பிரியமா, ஆண்டவரிடத்தில் கேட்டு விசாரித்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், ஆண்டுக்கு பிரியமில்லாத பாதைகள் எல்லாம் விலக்கிவிட்டு ஆண்டுக்கு பிரியமான பாதையில் நம்ம நடப்போம் என்று சொன்னால், அது யார் நடத்துவார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்து போய் நாம் நிற்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்து நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து நாம் நடக்க வேண்டிய கர்த்தர் வழியை போதித்து ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை நாம் நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து செம்மையான வழியிலே நடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதில் பலப்பட்டு முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். என் நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில் நடத்துவாராக. அப்பா, நாங்கள் வலதுபுறம் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை கேட்டு நாங்கள் நேர் வழியில் நடக்க, செம்மையான பாதையில் நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் போதித்தருள வேண்டும் என்று அதிகாலை இருந்து கேட்கும்போது உம்முடைய கிருபை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான பாதையில் நடக்க எங்களுக்கு செம்மையான வழி நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உதவி செய்யும்படியாக எம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் போதித்து நடத்துங்க. நடக்க வேண்டிய வழியை காண்பித்து செம்மையான பாதையில் நடத்துங்க. உங்கள் நாமத்துக்கு இம்மை பண்ணுங்க. இப்போ இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன்.